வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நான் இப்போ இருக்கிற இடம் மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே வரணும். ஒரு கிராமம் மாதிரி போகுது சின்னதாக. இங்கே ஒரு அம்மன் கோயிலில் இன்றைக்கி திருவிழா. நானும் வடிவேல் சேகரும் சேர்ந்து புதிய பறவைகள் என்ற ஒரு பிராண்டட் மூலமாக நிகழ்ச்சி நடத்துகிறோம், ஈவெண்ட் மூலம் நிகழ்ச்சி நடத்துகிறோம். இன்றைக்கி அம்மன் கோயில் வந்திருக்கோம். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு மணி 6:30 மணிக்கு ஃபங்க்ஷன், 6:30 7 மணி ஆகும். 6:30 வச்சிங்களேன், மணி கரெக்டாக 5:30. ஃபங்க்ஷனுக்கு 1 ஹவர் முன்னாடி வந்துட்டேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், வீடியோலாம் எடுக்கலாம், மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், மேக்கப்பெல்லாம் போது கொஞ்சம் வசதியாக இருக்கும். 1 ஹவர் முன்னாடி வந்துட்டேன். கோயில் இங்கே தான் இருக்குது, கிட்ட போகலாம். இங்கே இந்த கிட்ட தான் இருக்குது கோயில். நேற்று வந்து விஜய் டிவி, நேற்று ப்ரோக்ராமு, நேற்று வந்து விஜய் டிவியில் வந்து ஷூட்டு. அது இது எது அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். அது பாருங்களேன், வரப்போ நான் சொல்கிறேன். என்னுடைய ரொம்ப நாள் கனவு அது இது அதில் விஜய் டிவியில் வரணுன்ட்டு நேற்று கிடச்சிது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நைட் ஃபுல்லாக ஷூட்டு. 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மறுநாள் காலையில் 5 மணிக்கு. நைட்டு ஒரு சொட்டு தூக்கம் இல்லை. காலையில் வந்து தூங்கினவன் தான். அப்புறம் மாதிரி 2 மணியாக எழுந்திரிச்சேன், சாப்பிட்ட மணி தூங்கிட்டு இதோ ப்ரோக்ராம் வந்துட்டேன். நாளைக்கு ஈவினிங் வந்து மேட்டுப்பாளையம் போகிறேன், ஊட்டி, அங்கே ப்ரோக்ராம். சரி, ஓகே. இப்போ கோயில் எங்கே இருந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, தேங்க்யூ. என்ன ஒரு சந்தோஷம்னா, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது ஒரு பலன். விஜய் டிவியில் என்ட்ரு பண்ணிட்டேன். இனிமேட்டு கொஞ்சம் கண்டினியூ ஆகும் நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கிட்டும் ஃப்ரெண்டாக பழகிட்டேன், எல்லாம் நம்மளுக்கு தெரியுது, டேரக்டர் கூட நல்லா பேசுகிறேன் என்கிட்டேன். அதனால் மேலும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு வாட்டி போய்ட்டு வந்தேன் இல்லையா, அது போதும் நம்மளுக்கு. சரி, கோயிலுக்கு போகலாம். மாதாவரம் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, லைட் எரியுதுங்களா, அங்கே எதிர்க்க அங்கே தான். சவுண்டு கேட்குதுங்களா? ஸ்டேஜ் அங்கே தெரிந்து பாருங்கள். கிட்ட போகலாம். ஸ்டேஜ் அண்ட இங்கே தான் மேலே போர்டு நம்ம பேனர் மாட்டியிருக்காங்க. கிட்ட போய் காமிக்கிறேன். சேகர் வந்துட்டேன், நான் இடத்துக்கு வந்துட்டேன். புதிய பறவைகள் எங்களுடைய பேனர். எல்லா நிகழ்ச்சிகளும் பண்ணுவோம் நாங்கள். மாரியம்மே வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு. ஆமா சேகர்கிட்ட சொன்னா இந்த மாதிரி விஜய் டிவி போனேன்ட்டு. இவர் சொன்னாரு கண்டிப்பா ஒரு நாள் போவீங்கன்னாரு. அதே மாதிரி போயிட்டு வந்துட்டேன். கண்டிப்பா கடவுள் ஆசீர்வாதம். உலகெங்கும் வாழும் அத்தனை நம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை செஞ்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதனா அண்ணா வந்து ரொம்ப நாள் நாங்களாம் பண்ணிட்டோம் ஏற்கனவே சன் டிவி விஜய் டிவிலாம். ஆனால் அண்ணா பண்ணிட்டாங்க. அண்ணாலாம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டாரு. நீ கண்டிப்பா அந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி டைரக்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. நம்ம நல்லது நினைக்கிறோம், நல்லது கண்டிப்பாண்ணா. தேங்க்யூ. அந்த ப்ரோக்ராம் நீங்கள் எங்களுடைய பேனர் புதிய பறவைகள் ப்ரோக்ராம் நாங்கள் இன்றைக்கி ஸ்டேஜ் பண்ணுறோம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகே, மேக்கப் போட்டுக்கலாமா? ஓகேண்ணா, போகலாண்ணா. நான் இந்த 6 மணி 6 போட சொல்லிக்கிறேன் சேகர் அண்ணன், அதான் போட போகிறேன். காஸ்டியூம்லாம் எடுத்து வச்சிட்டேன். 6 மணி 6 தான் மேக்கப் போட்டாச்சு. ஸ்டேஜ் இங்கே தான் இருக்குது. இன்றைக்கி 2வது சாங்கு 6 மணி 6 அந்த சாங். அவ்வளோதான், ஸ்டேஜ் கிளம்பி அடுத்த பாட்டு நம்மள் தான். இன்றைக்கி பாருங்கள், நான் முபாரக் டீம், ஹாய் முபாரக் டீம். அவங்க பாய்ஸ் எல்லாம், இவங்க வந்து கேர்ள்ஸு, இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ரூம் தான், இன்றைக்கி ரூமெல்லாம் கிடையாது. எல்லாம் நம்ம சிஸ்டர்ஸாக, சகோதரிகள் தான். நம்ம குழந்தை தூங்கிட்டு இருக்காங்க. பாப்பா நல்லா தூங்குது. ஆனந்த் வண்டார், வணக்கம் ஆனந்த். சேகர், ராஜி, ஏகப்பட்ட கூட்டம். இன்றைக்கி 30 பேர் கிட்ட போட்டிருக்கோம். இன்றைக்கி இங்கே தனுஷ், சரவணன், நம்ம எம்கேஆர், சிவா பாய்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? பாய்ஸு, கேர்ள்ஸு, இவ்வளோ பேர் இன்னைக்கு நம்ம டீமில் இருக்காங்க. நிர்வாகி கொஞ்சம் வாங்கப்பா, படிக்கட்டு கொஞ்சம் தூக்கி போடுப்பா.
இங்கு இன்னும் சற்று நேரத்தில் எங்களது புதிய பறவைகள் நடன நிகழ்ச்சி, பல்சுவை நிகழ்ச்சி மற்றும் மாநாட மயிலாட விஜய் டிவி புகழ் நம் சுரேஷ் பாபா அண்ணா அவர்களை அன்புடன் வருக வருக என அன்புடன் வரவேற்று மற்றும் கமல் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் டிவி புகழ் நம் கரூர் சத்தியவேல் ரஜினி அவர்களை அன்புடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் விஜய் டிவி புகழ் தனுஷ் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் வருகை தந்துள்ள விஜய் டிவி புகழ் நம்ம சரசு டிவி ஒட்டுமொத்த சரசு டிவியும் அன்புடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் அன்புக்கும் பாசத்துக்கும் அருமை தம்பி உகரம் அவர்களையும் அவர் டீம் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் பேசணும் ரெடி ஆயிட்டாங்க முபாரக் டீம். ஸ்டார்ட் பண்ணோம். அண்ணா நான் ஸ்டார்ட் பண்ணனா? ஸ்டார்ட் பண்ணலாம். கலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான், கலை வளர்ந்தது இங்கேதான். சிவா ரெடி, வாய்ஸ் ரெடி, சூப்பர். தனுஷ் சரவணன் ரெடி ஆயிட்டாரு. சூப்பர் சூப்பர். சூப்பர், 2 எம்ஜிஆர் கலக்கிட்டாங்க. சூப்பர் சூப்பர் சேகர், சூப்பர். சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. தேடி நம்ம அங்காளம்மா தாய் மற்றும் மாரியம்மா, நம்ம செல்லியம்மா வந்திருக்காங்க. அனைவரும் ஜோரம் அவங்களுக்கோசம் கை தட்டி வர வைங்க. எல்லாம் இருந்ததா? சட்டமே காணும் ஐயா, சட்டமே காணுமே, ஐயோ ஐயோ. இருக்கட்டும், அடுத்த சாங்கு இங்கே வருகை தந்த விஜய் டிவி மற்றும் சன் டிவியில் புகழ்பெற்று திரையங்கி கலக்கி கொண்டிருக்கும் நம்ம ஸ்ரீபால் அவருடைய அண்ணனும் மற்றும் என் அருமை தம்பி அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு உங்கள் வீட்டு விசேஷம், பொது நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சி எதுவும் இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களது புதிய பறவைகளில் நடன பல்சுவை நிகழ்ச்சி, பல்சுவை மட்டும் இல்லை, காமெடி இருக்கும், ரசிப்பு தன்மை இருக்கும், பழைய பாட்டு இருக்கும், புது பாட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். இங்கிருந்து லாஸ்ட் வரையும் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? நன்றி சார். ஆனந்த் பாருங்க, இன்னைக்கு வேற லெவல் கெட்டப்ல இருக்காரு. ஆனந்த் செம்மையா இருக்க. தாய் இல்லாமல் நான் இல்லை, அதானே? சூப்பர் சூப்பர். ரஜினியும் கமலும் திரையில தான் பார்க்குறப்போம், நம்ம நேரில் பார்க்குற மாதிரி இருப்பாங்க. வேற லெவல்.
அப்படியே இருக்காரு பாரு. உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம் அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம் நெஞ்சம் துடித்திடும் ராதை தந்தடியே இந்த பிரிவை தாம் நம்பர் 2 சாங் எம்ஜிஆர் கெட்டப்பு, இளமை ஊஞ்சல் அடிக்கும் அந்த கெட்டப்பு. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம் இருக்கு. பேசுறேன் இன்னும் பெரிய பருப்பா ஆமாடா ஊருக்கு அந்த கருப்பு பருப்பு எவன்டா என் ஜீவியாவுக்கு நூல் விட்டவன் நான் தான் இப்ப என்ன பண்ண போறேன் அது அந்த பீதி இருக்குதுடா. ஏய் எதை வேணாலும் விட்டு தருவேன், என் அப்ப மட்டும் விட்டு தர மாட்டேன்டா. நாட்டில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா என்னடா கண்ணு என்ன எப்ப பார்த்தாலும் கிட்ட கிட்ட வந்து மூச்சை கட்டி இந்த பொண்ணை பயமுறுத்தவே வேலையை போச்சு. பாரு எப்படி வாங்கிட்டாரு திவ்யா. திவ்யா இவளை ரொமான்ஸா பார்த்தோம். பாருமா ரொமான்ஸா பார்க்கறத பயங்கரமா இருக்கு. எதுக்கு அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து பார்த்தாரா? இங்க இருந்து அங்கே வரும். செட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நாட்டார்காடு, சவுத்தார்காடு, எப்ப வரைக்கும் பார்த்தோம்டா நானு. ஐயோ தேனாட்டம் ஐயோ வாழ வரும் முக்குலதான் Select